எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் லாக்குள்ள நானும் இன்னைக்கு அசம்பிள் ஆயிருக்கோம். வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வே சிறப்பா முடிஞ்சிருச்சு. வான்கடையில பயங்கர ஹை ஸ்கோரிங். இந்தியா 250 இந்தியா 250 300 சொல்லி சொல்லி கடைசியில வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சிட்டாங்க அந்த 250. ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டிங் பிச்சர்ஸ் இந்த என்டையர் டோர்னமெண்ட். அதை வந்து முழுமையா பயன்படுத்திட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ். போன மேட்ச் நம்ம சொன்னோம், அந்த ஸ்லோ பண்றாங்க இந்த ஓப்பனர்ஸ் ஹோப் கிங் எல்லாம், அவங்கலாம் ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிட்டாங்க. இவ்வளவுக்கும் வந்து கிங்கோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 75, ஹோப் வந்து 12 பாலுக்கு 14 ரன் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹெட்மயர், பவல், ரூதர்ஃபோர்டு, ஷெப்பர்ட் எல்லாருமே என்ன சிறப்பா அடி மரண அடியை போட்டு விட்டாங்க. லாகுல் என்ன நினைக்கிறீங்க? நான் சேஸை பத்தியும் சொன்னேன், போன மேட்ச் ரொம்ப ஸ்லோவா விளையாண்டாருன்னு. நீ சேஸை டிராப் பண்ணிட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பத்தி? இல்ல, எனக்கு ஒரே ஒரு இது ஆப்வியஸா இது வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணுவாங்கன்னு தெரியும். பட் ஆனா இப்படி 254 அடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஜிம்பாப்வே தானே டாஸ் ஜெயிச்சாங்க. ஆமா, அப்ப அவங்க எதுக்கு திருப்பி பவுலிங் போடான்னு முடிவு பண்ணாங்கன்னு தெரியல. இது எனிவேஸ் இது ஹை ஹிட்டிங், இது அது சேஸ் பண்ணிடலாமான்னு அவங்களுக்கு அந்த ஐடியா இருந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியல. இது வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கிரவுண்ட்ஸ் டு டிஃபெண்ட் ஆக்சுவலா வாங்கடே. அதான் சிம்ரன் ஹெட்மேயரும் ரோமன் பவலும் அந்த கேமும் வந்து பக்காவா எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த மிடில் அவங்களுக்கு பயங்கர வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் லைனப் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. அது ஒரு மேஜர் பாயிண்ட். பிளஸ் அவங்க ஜிம்பாப்வே பவுலிங் பெருசா இல்லை. நம்ம தான் அவன் மற்ற டீம் விளையாண்டு ஸ்ரீலங்காலாம் ஜெயிச்சிட்டாங்க. பட் ஆனால் அந்த ஒரு பெரிய டீம் போற வரும்போது இந்த சஸ்டெயின் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது டவுட் தான். நீ லாங் ரன்ல இது வந்து சொல்லு சொல்லு முடிச்சிரு. இல்ல இது இந்த ரன் ரேட்டும் இப்போ ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க 100+ ரன்ல ஜெயிச்சிருக்கிறது வந்து இந்தியாவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்கும் நீ நினைக்கிற? குவாலிஃபை அடுத்த இதுக்கு போறதுக்கு தான். இப்ப இந்தியா பல்பு வாங்கி வாங்கன்றீங்க. இந்தியா பிளாஸ்ட் போடுங்க நிறைய வியூஸ் சொல்லியிருக்காங்க. அதனால இந்தியா பிளாஸ்ட் தனியா போடுவோம். பட் நீ என்ன நினைக்கிற? இல்ல, இந்தியாவுக்கு இப்ப பெரிய ஒரு சிக்கல் வந்துருச்சுல. இப்ப அடுத்த மேட்சும் ஏன் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கிறதா இந்தியா ஜெயிக்காதா? இந்த ஜிம்பாப்வே நாங்க அடிக்க மாட்டோமா? எங்களை நாங்கெல்லாம் ஜிம்பாப்வே 250 அடிக்க கூடாதா? ஜிம்பாப்வேவோட நாங்கெல்லாம் போயஸ் கார்டுல வீடு வாங்க கூடாதா? அப்படிதான் நம்ம நேத்து நினைச்சு வீடு கட்டாம போயிட்டோம்ல. ஒரு நாள் தோக்குறது உடனே நீங்க இந்த டீம் போன வாரம் தான் கொண்டாடினாங்க. இந்த டீம் இதாண்டா கப் அடிக்கிற டீம், இதாண்டா கப் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கப்பை வாங்கி வீட்டுல வைக்காத குறை பிரதர். அது வந்து மத்த டீம் பிரதர். இப்ப சமமுக்கு சமமான ஒரு டீமோட போதுதானே ரியாலிட்டி தெரியும். ஆமா சரி வச்சுக்கோ. ஆமாடா, இப்போ இதோ ஒரு 5 மேட்ச் T20 சீரிஸ் வச்சுக்கோ. சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு 4-1 அந்த சீரிஸ் ஜெயிக்கிறாங்க பைலாட்டர்ல. அந்த ஒரு மேட்ச் தோத்த மேட்ச் நேத்து மேட்சா இருக்க கூடாதா? சரி, அது இது ஒரு டோர்னமெண்ட் இல்ல. டோர்னமெண்ட்ல பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஒரு பேட் டேவா இருக்க கூடாதா நேத்துக்கு? இப்ப வந்து நேத்து 3.8 ஜெயிச்சாங்க ரன் ரேட் பிளஸ் இல்ல நேத்து 3.8 பிளஸ் 3.8 நேத்து இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சது. இவங்க வந்து இன்னைக்கு பிளஸ் 5.3ல இருக்காங்க. அதனால வந்து எங்கேயோ போயிருச்சு ரன் ரேட்டு. இப்ப இந்தியா ஜிம்பாப்வேயும் இந்த மாதிரி அடிச்சிட்டாங்கன்னு என்ன பிரதர் பண்ணுவீங்க? சென்னை விக்கெட் வந்து முன்னாடி மாதிரி ஸ்பின்னிங் பிச் எல்லாம் கிடையாது. நீ பாத்தீங்கன்னா UAE அவங்க எல்லாமே 180 190 அடிச்சிட்டு இருந்தாங்க. பெரிய ஹை ஸ்கோரிங் மேட்சா தான் இருக்கும் சென்னை மேட்சும். இப்ப 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 அடுத்த மேட்ச் என்னன்னா, இப்ப சவுத் ஆப்பிரிக்கா வந்து வெஸ்ட் இண்டீஸை ஜெயிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? ஒன்னும் இல்ல, கீழே போட்டு சவுத் ஆப்பிரிக்கா அதே அகமதாபாத்ல தான் வச்சு டென்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்தியாவை விட ஒரே வென்யூல பாகிஸ்தான் விளையாடுற மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் அது பெரிய அட்வான்டேஜ். எல்லா மேட்சும் அவங்க அகமதாபாத்லயே விளையாடிட்டு இருக்காங்க. அதனால அவங்களும் அட்வான்டேஜ் தான் இருப்பாங்க. ஜெயிச்சா சவுத் ஆப்பிரிக்கா குவாலிஃபை ஆயிடுவாங்கடா. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் கடைசி மேட்ச் ஸ்ட்ரைட் நாக் அவுட் ஆகும்ல. அதுதான் கேக்குறேன். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் தான் குரூஷியலா வரும். இப்ப வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருச்சுன்னா அவ்வளவுதானே. அது கடைசி மேட்ச். அது வந்து எல்லாருக்கும் ரன் ரேட் கணக்கும் தெரியும்ல, இந்தியா ஜெயிக்கணும்னாலும். அதான் இப்ப வெஸ்ட் இண்டீஸ் ஒரு பெட்டர் ரன் ரேட்ல வச்சிருக்காங்கல்ல. நான் அப்படி வரேன். சரி ஓகே, நீங்க வாங்க. இந்தியாவுக்காக விட்டு கொடுப்போர் சங்கம் வாங்க. விட்டு கொடுப்போர் சங்கம்னு கிடையாது. நான்டா அதுக்காக சொல்றேன். அப்படி சொல்றீங்களா? சரி ஓகே, இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் சம பண்ண வேண்டியிருக்கு. இந்த மேட்ச் அதான் பெரிய வின். நீ சொல்ற பாயிண்ட் எனக்கு புரியுது. நிறைய ரன் ரேட் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ற 5.3. ஓகே டன். இதுல வந்து அவங்க இதுதான் அவங்களுடைய பெஸ்ட் 11 இருக்கலாம். இன்னொன்னு பண்ணும், இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு நான் ஒன்னு சொல்றேன். பிராண்டன் கிங்க டிராப் பண்ணிட்டு சேஸ் எடுத்தாங்கன்னா அதுதான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் 11. இவங்க அப்படியே ஹெட்மேரே ஓப்பனிங் இறக்கி விட்டுலாம். இல்ல கிங் பண்ற வேலையை சேஸ் ஓப்பனிங் இறக்கி விட்டாலும் அவர் பண்ணுவார். ஒரு டாப் ஆர்டர் பேட்டர் தான் அவர், வந்து ஒரு குவாலிட்டி பேட்டர். ஆனா வந்து இந்த மாதிரி அடிய போட மாட்டாரு அவரு. சோ இவங்க வந்து ஓப்பனிங்ல வந்து நின்னா போதும். அவரு சேஸ் கீழ வரணும்லாம் அவசியம் கிடையாது.
சேஸ் ஆனா இந்தியாவோட ஆடுவார், 200% இந்தியாவோட ஆடுவார். இவங்க வந்து எராஸ்மஸ் மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போடுறாங்க, ஆகா அலி சல்மான் மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாங்க, மார்க்ரம் ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரு அப்படின்னா இப்பவே சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஓவர் அந்த மேட்ச்ல வந்து சேஸ் தான் போடுவார். இவங்க நீங்க இஷான் கிஷானாலும் அபிஷேக் சர்மானாலும் சரி, சஞ்சு சாம்சனே உள்ள வந்தாலும் சேஸ் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவாரு. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சஞ்சு சாம்சன் உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஸோ பார்ப்போம் என்ன ஆக போகுது அப்படின்னு. இவங்க ஜிம்பாவே வந்து இன்னைக்கு ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. அவங்களோட ரிச்சார்ட் இங்கார்வா உள்ள வந்துட்டாரு ஃபிட் ஆயிட்டு. நல்லா தான் போட்டாரு. பட் வென்யூ எல்லாரும் அடி வாங்குறப்ப அவரும் அடி வாங்கிட்டாரு. ஜிம்பாவே 250 ரன் கொடுத்தது கொஞ்சம் ரொம்ப அதிகம். நீங்களும் பாருங்க. அதை விட இது என்ன அப்படின்னா பேட்டிங் வந்து ரொம்ப புவர். இவங்க கடைசி 10th விக்கெட்ல அப்படி இப்படின்னு முடிஞ்ச மேட்ச் 103க்கு 9 அது அப்படியே தள்ளி தள்ளி 147 கொண்டு வந்துட்டாங்க. அது வேற. பட் காம்ப்ரிஹென்சிவ் ஃபெயிலியர் தான். இது வந்து முதலாளி வந்துட்டாரு. முதலாளி பாருங்க, ஆஸ்திரேலியா விளையாட வேண்டிய மேட்ச் இப்போ ஜிம்பாவே விளையாண்டு இப்படி ஆயிடுச்சு. என்ன நினைக்கிறீங்க முதலாளி? மேட்சை பத்தி சொல்லுங்க. ஆஸ்திரேலியா தோத்து போயிட்டாங்களா, அவ்வளவுதான். அது அந்த கதையெல்லாம் எனக்கு இழுக்க அது கூடாது. ஒண்ணும் இல்ல, கீழே போட்டு கீழே போடுறதுதான். சரி, இந்த மேட்ச் பத்தி சொல்லுங்க. இந்த மேட்ச் வந்து ஐ திங்க் அவங்க அவுட் கிளாஸ் பண்ணிட்டாங்க. அதாவது வெஸ்ட் இண்டீஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது எவ்வளவு அடிப்பாங்கன்னா, நான் கூட கொஞ்சம் ரோமன் பவல் கொஞ்சம் இனிஷியல் அடிக்காதப்ப கொஞ்சம் கம்மி அடிப்பாங்க, 200 கூட ரீச் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சேன். அவரும் கொஞ்சம் கடைசியில் அடிச்சு விட்டாரு. ஸோ ஒரேடியா ஒரு பெரிய ஸ்கோர் போட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு நம்ம மெயினா ஏதாவது ஒரி பண்ணோம்னா ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் வந்து போடுவாங்க, கஷ்டப்படுவாங்க, நம்ம கஷ்டப்படுவோம்னு. பட் ராஜாவும் போட்டாரு, அதையும் அடிச்சாங்க. இவங்க சைட்ல வந்து அகில் ஹுசைன் போட்டாரு, அவங்க சரியா அடிக்க முடியல. ராஜா வந்து ஆஃப் லைட் பவுலிங் ரொம்ப பேட் ஆயிடுச்சு. வெற்றி ரொம்ப டவுன் ஹில் போயிட்டு இருக்கு ராஜாவோட பவுலிங். அவர் சல்லு சல்லு சல்லுன்னு உள்ள தள்ளுறாரு. அவரோட வேரியேஷன், அவரோட அந்த மிஸ்ட்ரி எலிமெண்ட் எல்லாத்தையும் அவர் விட்டுட்டாரு. நான் வந்து அடி வாங்காம தப்பிக்கணும்னு சொல்லி சல்லு சல்லுன்னு உள்ள தள்ளிட்டு இருக்காரு. நம்ம ரெண்டு டீமும் வந்து நம்ம ரெண்டு டீம் ஜெயிச்சாகணும். ஸோ இண்டிவிஜுவலா பாக்குறப்ப அவங்க சொல்ற அளவுக்கு ஒன்றும் ஸ்பின் பவுலிங் பயப்படுற மாதிரி இல்ல. அதுவும் இப்போ வாங்கடையில இருந்து நல்லா இந்த பிட்ச் வந்து திஸ் இஸ் த பெஸ்ட் பேட்டிங் பிட்ச் இந்த என்டையர் டோர்னமெண்ட். வெற்றி இந்த பிட்ச் செம்ம பேட்டிங் பெல்டர் இது. அதான். ஸோ இப்போ அந்த நல்லா மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. ஹெட்மேயர் ஃபார்ம்ல இருக்காரு, அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. நான் பார்த்தது ஆஸ்பெக்ட் வந்து இப்போ அடுத்து இந்தியாவோட விளையாடுறப்ப ரெண்டு பேரும் விளையாடுறப்ப எப்படி விளையாட போறாங்க அப்படின்றத பத்தி தான் யோசிச்சு விளையாண்டு. இப்போ அவங்க இந்தியா எப்படி விளையாட்டோம், இந்தியா எப்படி விளையாட போறாங்க அப்படின்றதுக்கு தான் இந்தியாவுக்கு தனியா பிளாஸ்ட் கேட்டிருக்காங்க யூஎஸ், அதுவும் வருது. சரி, இப்ப ஜிம்பாப்வே அப்படிங்கறத விட்டுருங்க. வெஸ்ட் இண்டீஸ் நல்லா விளையாண்டாங்க, பேட்டர்ட் ஜிம்பாப்வே அவுட் ஆஃப் த கேம். அதான் நீங்க டியூ இதெல்லாம் வந்து செகண்ட் ஹாஃப்ல நீங்க கேம்ல இருந்தா தானே அதெல்லாம் வரும். இந்த வெனியூல டியூ வரும், எல்லாத்துக்கும் தெரியும். அதனாலதான் அவங்க பவுலிங் போட்டாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல போறதுக்கு முன்னாடி உங்க மேட்ச் முடிஞ்சிருச்சேப்பா. அதானே இப்ப ஜிம்பாப்வேயோடது. ராகுல் அந்த பாயிண்ட் தான் சொன்னான் எடுத்த உடனே. சோ நீங்க டியூக்கு அந்த அளவுக்கே போல மேட்ச் நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிச்சிட்டீங்களே. So you allowed the opposition to outbat you, finish the game in the first half itself. அட்லீஸ்ட் ஒரு ஸ்பிரிட்டட் சேஸ் இருந்திருக்கலாம். அதுவும் இல்லாம 103 for 9ங்கிறப்ப முடிஞ்சிச்சு. அந்த 40 ரன் சும்மா அடிச்சாங்க கடைசியில. ஒரு ஒரு பெருசா ஒரு போட்டியே இல்லாம முடிஞ்சிருச்சு இன்னைக்கு. அது சரி, என்னதான் இருந்தாலும் வந்து ஆஸ்திரேலிய இடத்தில் நம்ம திருப்பி சொல்லக்கூடாது, வந்தாலும் அந்த அளவுக்கு வந்து அவங்க ஸ்ட்ராங் டீம் கிடையாது. அவங்க வந்து கண்டிப்பா ஸ்ரீலங்கா ஜெயிச்சிட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஸ்ரீலங்கா வந்து இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு கம்பேர் பண்றப்ப ஸ்ரீலங்கா இங்கிலாந்துலாம் ஒரே கேட்டகரியில ஃபாலோ பண்றாங்க. ஸோ அவங்கள பீட் பண்ணிட்டாங்க, ஓகே. மேபி ஸ்ரீலங்கன் பிச் வாஸ் பெட்டர் சூட்டட் ஃபார் தம். இந்தியன் பிச் வர்றப்ப இந்த அளவுக்கு அந்த அதுதான் பாயிண்ட். ஸ்ரீலங்கன் பிச் வந்து சூட்ஸ் தம். அவங்க வந்து ஒரு 160 170ங்கிறப்ப தேர் ஸ்டில் இந்த கேம் வித் ஃபைட்டிங் சான்ஸ். அதுதான் அதை வந்து அவங்களால வந்து 170 180 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் அவங்களால இது பண்ண முடியும். இந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் மேட்சஸ்ல தே கேன் பி அவுட் பேட்டட். பட் டீம்ஸ் லைக் ஆஸ்திரேலியாவும் அந்த அவங்க தப்பிச்சு மட்டும் இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த ஹெட் மார்ச் இவங்க தூக்கி இந்த மாதிரி வெனியூல எல்லாம் அடிச்சு சாத்திருப்பாங்க. அதுதான் சொல்றேன். சோ அந்த வெனியூல அவங்க போய் அங்க மாட்டிட்டாங்க. ஆஸ்திரேலியா அப்படியே வெளியே போயிட்டாங்க. இங்கிலாண்டும் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இங்கனால அப்படியே தப்பிச்சிட்டாங்க, அங்க போய் ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டீம்ஸ்லாம் வந்து இங்க அல்வா சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி வெனியூஸ்ல பேட்டிங் ஹெவி டீம்ஸ். அன்பார்ச்சுனேட்லி நீ சொன்ன மாதிரி ஜிம்பாப்வே ஆர் ஸ்ட்ரகிளிங் இன் தீஸ் கண்டிஷன்ஸ். ஸோ போக போக என்னன்னு பார்ப்போம். சென்னை அடுத்த மேட்ச் ஜிம்பாப்வேக்கு. இந்தியா வந்து விட மாட்டாங்க, அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்க. நான் ராகுல்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன், இது வந்து என்னதான் தோத்தாலும் அவங்க வந்து ஒரு பேட் டே அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். சேப்பாக்கு வந்து பயங்கர பேட்டிங் விக்கெட் ஆயிடுச்சு. வந்து அவுட் அண்ட் அவுட். அவங்க இந்த யூஏஇலாம் வந்து 180 அடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுன்றப்போ அதுவும் ஹை ஸ்கோரிங் கேமா தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப ஜிம்பாப்வேக்கு வந்து அது அவுட் ஆஃப் தேர் டெரிட்டரியா போயிருமோன்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பா அது இந்த அளவுக்கு அவங்க, ஏன்னா ஸ்பின்னும் அதிகமா ஆகல.
அதிகமா ஆகுறதே பிச்சஸ்ல இருந்து வாங்குறதுல அதிகமாகுதுன்னாங்க. அதுலயே கொஞ்சம் டர்ன் ஆச்சு. இங்கெல்லாம் அது கூட டர்ன் ஆகலைன்னா தே ஸ்ட்ரகிள் ஈவன் பிட் மோர். ஸோ பெட்டர் சான்ஸ் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ். ப்ளஸ் என்ன ரன் ரேட்டும் தே கேன் கேட்ச் அப் ஓரளவுக்கு. அது பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ரன் ரேட் வந்து அவங்க 5.3ல இருக்காங்க, இவங்க 3.8ல இருக்காங்க. பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. வேற ஏதாவது இந்த மேட்சை பத்தி சொல்றீங்களா, இல்ல நாளைக்கு மேட்சுக்கு போலாமா? இல்ல நாளைக்கு என்ன பாகிஸ்தான் இங்கிலாண்டா? இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் அட் பள்ளிக்கலே. மழையெல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த வாரம். வேற எதுவும் ரெயின் ஃபோர்காஸ்ட் கிடையாது பள்ளிக்கலையில. ஸோ இங்கிலாந்து பாகிஸ்தானுங்கிறது வந்து ஒரு பெரிய இது. இங்கிலாந்து ஆல்ரெடி ஒன் ஃபுட் செமிஃபைனல் வச்சுட்டாங்க. இது நானும் மட்டும் தான் பேசிட்டு இருந்தோம். நாளைக்கு ஜெயிச்சிட்டாங்கன்னா ஷுவர் ஷாட் இந்த செமிஃபைனல்ஸ். பாகிஸ்தானும் நாளைக்கு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பனா இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஸ்ரீலங்கா 2-2 ஜெயிக்காம அவங்களால செமிஃபைனல் போக முடியாது. ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க, இந்த நியூசிலாண்டும் பாகிஸ்தானும். ஸோ தே ஸ்டில் ஹேவ் சம் மோர் ஆப்ஷன், ஏதாவது ஒரு அதர் கால்குலேஷன்ஸ். பட் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இந்த 2/2. பாகிஸ்தான் இதை ஜெயிச்சாங்க அப்படின்னா குரூப் இன்னும் ஓப்பனா தான் இருக்கும். பாகிஸ்தான் நாளைக்கு தோத்துட்டாங்க அப்படின்னா இங்கிலாந்து ஷுவர் ஷாட்டா செமிஃபைனல் போயிடுவாங்க. இந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இங்கிலாந்து வந்து அவங்க முதலே குரூப் சொன்னாரு, நாங்க வந்து ஃபார்ம்ல இல்ல, கடைசியில ஃபார்ம்ல வந்தா பெட்டர் தான். டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதா மேட்ரு, ஃபார்ம்ல இருக்குமா இல்லையான்ற மேட்டர்லன்னாரு. அதே மாதிரி அவங்க வந்து ஃபார்ம்ல இல்லாட்டியும் ஜெயிச்சு தான் வந்துட்டு இருக்காங்க. போன மேட்ச் கடைசியில முதல்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது முக்கியம் இல்லைங்கிறாரு அவரு. டெம்பு டைலாக் தான். ம். போன மேட்ச் வந்து கடைசியில 140 தான் அடிச்சாங்க. நம்ம எல்லாம் ஸ்கோரா நினைச்சோம். பட் அந்த ஸ்பின்னிங் ட்ராக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சுச்சு. இல்ல அதுவும் ஆஃப் டைம்ல நான் நேத்தா தான் மட்டும் சொன்னேன். 120 அடிச்சு இதே பிச்சில் அவங்க இதே ஸ்ரீலங்காவை ஜெயிச்சாங்க 3 மேட்ச் சீரீஸ்ல. நான் அந்த வந்து ஆஃப் டைம்ல இங்கிலாந்து ஜெயிச்சிருவாங்க தான் நினைச்சேன். ஸோ இவங்க வந்து இப்போ அதே மாதிரி வந்து நாளைக்கு தெரியல யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சாலும் அட்லீஸ்ட் 140 150 அடிச்சிட்டாங்கன்னா தே கேன் டிஃபெண்ட் ஸ்கோர். பாகிஸ்தானுக்கு சொல்ல தேவையில்லை, தே ஹேவ் வெரி குட் ஸ்பின் அட்டாக், பெரிய லென்த் 4 பேர் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இவங்க இங்கிலாண்டோட யாரோட ஸ்பின் அட்டாக் பெட்டரா இருக்குன்ற பொறுத்து தான் இருக்கு. ப்ளஸ் இந்த பேட்டிங் டெம்பரமெண்ட், இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்பின்னர்ஸ் பெருசா குரூப் ஒழுங்கா ஆடாட்டியும் அவங்க 140 வரைக்கும் வில் ஜாக்ஸ் வச்சு மேய்ச்சிட்டு இருக்காங்க. இப்போ வில் ஜாக்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்க ஸ்கோர் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ வில் ஜாக்ஸ் தான் கீ ஃபார் இங்கிலாந்து. வில்ஜாக்ஸ் நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்றாரு. இல்ல அதான் அவர் அடிக்கிறதும் கடைசியில் போன மேட்ச் 20 ரன் ஏதோ அடிச்சா நினைக்கிறேன். ப்ளஸ் விக்கெட் எடுத்தது. ஸோ அவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்களுக்கு கீ. இந்த சைடில் வந்து பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பாபர் தான் கீயா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. இந்த மாதிரி மேட்சஸ்ல வந்து நம்ம எப்படி பேட்டிங் டெப்த்னு பாக்குறோமோ அது மாதிரி பவுலிங் டெப்த்தும் பார்க்கணும். எஸ்பெஷலி ஸ்பின் பவுலிங் டெப்த். போன மேட்ச் இங்கிலாந்து தப்பிச்சு அந்த 140 போனதே வந்து லேக் ஆஃப் தட் இன்சைசிவ் ஸ்பின் பவுலிங் டெப்த். ஏன்னா ஹேமந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய சில ஆஸ்பெக்ட்ஸ்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் ஸ்பீடு எல்லாமே. பட் அவரை வந்து கொஞ்சம் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்னால அவங்க அப்படியே பிளே அரவுண்ட் பண்ணிட்டாங்க விக்கெட் கொடுக்காம. இதே அசரங்கா தான் மிடில் ஓவர்ஸ் விக்கெட் எடுத்திருப்பாரு. இப்ப அவங்களுக்கு அந்த ஸ்பின் பவுலிங் டெப்த்ங்கிறது வந்து மினிமம் 12 ஓவர் கரெக்டா போட்டாங்க. அவங்க திக்ஷானா, வெள்ளலகே அண்ட் இந்த ஹேமந்தா அவங்க அப்படியே ஓட்டிட்டாங்க ஹேமந்தாவை. பட் பாகிஸ்தான்ல 3ங்கிறது 4 ஸ்பின்னர்ஸா இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த ஸ்பின் பவுலிங் டெப்த் அதிகமா இருக்கு. ஸோ அவங்களால ஓட்ட முடியாது. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஓட்டுறது வந்து கம்மியாகுது. அங்க கொஞ்சம் அடி வாங்குவாங்க. அப்போ வந்து அந்த பேட்டிங் டெப்த்தும் ஸ்பின் டெப்த்தும் பயங்கரமா அதுதான் வந்து பெரிய கிளாஷா இருக்கும். இன்னும் கொஞ்சம் இன்சைசிவா போயிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமம் ஆயிரும். எஸ்பெஷலி இஃப் இங்கிலாந்து ஆர் பேட்டிங் செகண்ட், பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி 140 150 அடிச்சிட்டாங்க அப்படின்னா தே வில் பி டிஃபெண்டிங் இட் ஈஸிலி. பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. வேற ஏதாவது சொல்றீங்களா இந்த மேட்சை பத்தி? அந்த மாதிரி டவுன் டு ஸ்பின்னர்ஸ் தான். அவங்க யாரு ஸ்பின் நல்லா ஹேண்டில் பண்ண போறாங்கன்ற பொறுத்து இருக்கு. மேபி இந்த மாதிரி லோ ஸ்கோரிங் மேட்ச்ல வந்து பாபர் அசாமுக்கு ஒரு சான்ஸ் இருக்கலாம், ரோல் இருக்கலாம்ன்ற வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் அவங்க மில்லர்ல வச்சிருக்கலாம். அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி போகுது. அவர் இருக்கதே இதுக்குதான். அந்த ரஜினி முருகன் வர மாதிரி பாயிண்ட் வரட்டும் அவர் உட்கார்ந்து இருக்கதே வந்து இந்த மாதிரி மேட்ச்ல ஒரு 30 ரன் 40 ரன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுதான் அவரோட ரோலு. ஃபக்கர் ஜமான் உள்ள கொண்டு வந்தாங்க. டீம் சேஞ்சஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து அன்சேஞ்சா தான் போவாங்க. ஃபக்கர் ஜமான் இன்னும் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்களே, பண்ணலையா? இல்ல பண்ணல. அதெல்லாம் பண்றது இல்ல இப்போ. அதெல்லாம் பண்றது இல்ல. பட் எக்ஸ்பெக்ட் தம் டு கோ அன்சேஞ்ச்டு. பாகிஸ்தான் வந்து போன மேட்ச் நஃபே டிராப் பண்ணாங்க. வெரி அன்ஃபேர். ஒரு சான்ஸ் கொடுத்து டிராப் பண்ணாங்க. அதான் நம்ம அன்னைக்கே டிஸ்கஸ் பண்ணதுதான். என்னதான் இவங்க சான்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்தாலும் பின்னாடி சீனியர்ஸ் வந்து இது பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு. இப்போ ஃபக்கர் ஜமான் உள்ள கொண்டு வராங்க. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுற அதில் ரஷீதை கவுண்டர் பண்ணும் அப்படிங்கறக்காக நாளைக்கும் திருப்பி அவங்க ஃபக்கர் ஜமான் தான் ஆடுவாங்க. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பாகிஸ்தான். இங்கிலாந்து.
இங்கிலாந்துல சொல்ல மாட்டீங்க, இங்கிலாந்து சொல்றீங்க. ஸோ நானும் முதலாளியோட சேர்ந்து பாகிஸ்தானே சொல்றேன். எஸ்பெஷலி ஹூவர் இஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஹேவ் சிக்னிஃபிகன்ட் அட்வான்டேஜ். பட் ஐ ஸ்டில் திங்க் பாகிஸ்தான் அந்த ஸ்பின் டெப்த் அப்படிங்கிற ஒன்று தான். தே ஹேவ் பெட்டர் ஸ்பின் டெப்த் தான் இங்கிலாந்து. இங்கிலாந்து பேட்டிங் ஸ்லைட்லி பெட்டர். பட் இந்த கண்டிஷன்ஸ்ல அது ஒன்றும் பெரிய பாகிஸ்தான் பேட்டிங் இங்கிலாந்து பேட்டிங் சிமிலர் தான். எல்லாருமே கேப்பபிள் ஆஃப் தட் 150 160 அப்படிங்கிறப்ப பேட்டிங் ட்ரம்ப் வெர்சஸ் பேட்டிங் மைட் அப்படி கிடையாது. ஸோ ஐ திங்க் ஸ்பின் எட்ஜ் வில் கிவ் பாகிஸ்தான் அன் அட்வான்டேஜ் கோயிங் இன் டு த மேட்ச். பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சது. வெஸ்ட் இண்டீஸ் கன்வின்சிங்காக ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா ரன் ரேட் வந்து ஒரு காலத்தில் 1.2 இருக்கும், ஒரு -0.8 இருக்கும், -0.5 இருக்கும். இப்பெல்லாம் ஒரு டீம் வந்து 5 இருக்கு, ஒரு டீம் 3.8 இருக்கு, எகிரிட்டு இருக்கு அந்த குரூப். பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. நாளைக்கு ஒரு பயங்கர இம்பார்ட்டன்ட் மேட்ச் இருக்கு இந்த குரூப்ல. ஜெயிக்கிறவங்க இதில் புட் ஃபர்தர் ஒன் ஸ்டெப் டுவர்ட்ஸ் செமிஃபைனல். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வேற ஏதாவது சொல்லணும்னா நீங்க சொல்லுங்க, இல்லாட்டி we can close. அதான் சூப்பர் எயிட்ஸோட ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆகுது நாளைக்கு. வில் பி பேக் வித் கவரேஜ். We'll sign off with this. Your squad. Bye.